மாநிலம் காரைக்காலில் உள்துறை அமைச்சர் கலந்து கொள்ளும் மாநாடு தொடர்பாக அம்மாநில பாஜக தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தேர்தல் பரப்புரைக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 14ஆம் தேதி காரைக்காலில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பரப்புரை மேற்கொள்ள காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்க உள்ளதாகவும், தொடர்ந்து கோட்டச்சேரி பகுதியில் சுவர் விளம்பரம் வரைய உள்ளதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும், சரியாக 11 மணிக்கு காரைக்கால் சந்தை திடலில் அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு மேடைக்கு வந்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த மாநாட்டிற்கு வரும் அனைவருக்கும் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு கிளைத் தலைவருடைய வீட்டிலே சென்று பூத் விஜய் அபியான் என்ற அவருடைய நேம் போர்டு, அந்த கிளைத் தலைவருடைய நேம் போர்டை அவங்க வீட்டில் கொடியேற்றி அந்த போர்டை அங்கே நாட்டுகிறார். அதன் பிறகு மறுபடியும் வரிசைப்படி அந்த ஹெலிகாப்டர் ஸ்டேஜுக்கு சென்று புறப்படுகிறார். ஆக காலை 11:30 மணிக்கு வந்து 4:30 மணி அளவிலே நம்மளுடைய பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து செல்ல இருக்கிறார். அதற்காக காரை முழுவதும் இருக்கிற அத்துணை தொழிலதிபர்கள், பிரமுகர்கள், உன்னதமான விஐபிகள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் அனைவரும் அழைக்க இருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரையுமே நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே டெங்கு காய்ச்சல் பாதித்து சிறுமி உயிரிழந்த நிலையில் சிறுமி வசித்து வந்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த துத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி லிதியாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு காய்ச்சல் பாதிப்பு இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து சிறுமியை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு டெங்கு காய்ச்சலுக்கான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிறுமி லிதியா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிறுமி வசித்து வந்த பகுதியில் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டதோடு கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட காலை உணவில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் பெரியகுளம் நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் 179 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வடகரை பகுதி 5வது வார்டில் பணியாற்றும் குணம் என்ற பெண் துப்புரவு பணியாளருக்கு வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் துப்புரவு பணியாளர்களின் காலை உணவு திட்டம் துவங்கப்பட்ட 3வது நாளிலேயே பணியாளர்களுக்கு வழங்கிய உணவில் கரப்பான் பூச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் இது துப்புரவு பணியாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு உணவு சமைக்கும் இடம் சுகாதாரமான முறையில் இருக்கிறதா என கேள்வி எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி மனைவி கணவரின் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த உடையார்குடி மேல் வீதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கும் மதுரையைச் சேர்ந்த பிரியா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை திருமணத்திற்கு பிறகு அறிந்த பிரியா இதுகுறித்து தனது மாமியார் குடும்பத்திடம் கேட்டதால் குடும்பத்தில் பிரச்சினை நீடித்து வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து 4 வருடம் கடந்த நிலையில் குடும்ப பிரச்சினை அதிகரிக்கவே கணவரின் தம்பி அருண்குமார் பிரியாவை தாக்கி வீட்டை விட்டு விரட்டியதால் மனமுடிந்த பிரியா தனது கணவர் வீட்டின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரியாவை சமாதானம் செய்தனர். மேலும் மாமியார் ஜோதிலட்சுமி மற்றும் அருண்குமார் ஆகியோரை விசாரிக்க வெளியே அழைத்தபோது சம்பந்தப்பட்ட அருண்குமார் வீட்டின் கேட்டை பூட்டி உள்ளே நின்றபடி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவதூறாக பேசியதாக தெரிகிறது. நான் அது பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ஆகி இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணு வாழலான்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அருண்குமார் என் கொழுந்தனார் சுத்தமா விடவே அடிச்சு 2-3 டைம் வந்தாலுமே அடிச்சு வெளியே வரட்டாங்க. எனக்கு யாரை கேட்டாலும் சிஎம் தெரியும், நான் பெரிய பெரிய ஆளை வச்சிருக்கேன், உன்னால என்ன முடிவுன்னு
கேக்குறாங்க. நீங்க எல்லாம் சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்வு காணணும். நீ கையெழுத்து போட்டு போ, 2 லட்சம் தர, நீ கையெழுத்து போட்டு போ அப்படிங்கிறாங்க. இந்தியா கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் அதிக சீட்டுகள் கேட்டு மிரட்டுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சிறப்புரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு பூத் கமிட்டி போடுவதற்கு கூட ஆள் இல்லை, அவங்க சீட்டு கேட்கிறார்கள் என்று மதுரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியதாக தெரிவித்தார். முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ்காரர்கள் சீட்டு கேட்டு உயிரை வாங்குகிறார்கள் என கூறியதாகவும், அமைச்சர் ராஜகண்ணப்பன் தேமுதிக ஒரு கட்சியே இல்லை என சொல்லி வருவதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் சுமூக உறவு இருக்கிறது என்று எம்பி கனிமொழி கூறுகிறார். ஆனால் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என கேட்பதாக கூறினார். மேலும் கூட்டணியில் சுமூகமான உறவு இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய் கூறுவதாக விமர்சித்தார். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே சுமூக உறவு இருக்குன்னு எங்க அக்கா கனிமொழி சொல்லிட்டு போறாங்க. எங்க உறவு இருக்கு? மாணிக் தாக்கூர் கேட்கிறார், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதுக்கு யார் பதில் சொல்றது? சொல்ல முடியும். அப்ப கூட்டணிக்குள்ள குழப்பம். வீரபாண்டி சொல்றாரு, நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம். அவர் முத்தரசன், ஆமா நாங்க கூடுதலாக கேட்போம். அவர் பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவர் சொல்றாரு நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம். இப்போ அந்த கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்முடைய எழுச்சி தமிழராக இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு, நீங்க அவங்களை சேர்த்தீங்கன்னா நாங்க வெளியே போயிடுவோம். அப்ப அந்த கூட்டணியில எவ்வளவு நெருக்கடி இருக்கு, சுமூகமான உறவு இருக்குதுன்னு நம்ம ஸ்டாலின் அதுலயும் பொய் சொல்றாரு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் வழக்கு விசாரணை தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் இவ்வழக்கு தொடர்பாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன் அனந்த ராமகிருஷ்ணன், அமைச்சரின் தம்பிகள் சண்முகநாதன், சிவானந்தன் ஆகியோர் ஆஜராகாத நிலையில் அவரது 3 மகன்களில் அனந்த பத்மநாதன், அனந்த மகேஸ்வரன் ஆகிய இருவர் மட்டும் நேரில் ஆஜராகினர். இதைத் தொடர்ந்து வழக்கை விசாரணை செய்த மாவட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.